ஒரு சிரமமான ஒரு கள சூழலாக தான் 2026 தேர்தல் களம் என்பது இருக்க போகிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் உடைய தாவேகா கட்சியின் வருகை. இந்த தேர்தலில் பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதாவது முதல்ல திமுக அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்களா அப்படின்னா, இந்த இரண்டு திராவிட ஆட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு விதமான அயர்ச்சி அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்ச்னா அது அதிமுக தான். அந்த பொலிட்டிக்கல் சேலஞ்சை இன்னைக்கு மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது. விஜயோட ஸ்பீச்சை கேட்க வராங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது நமக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது அப்படின்னு காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்றது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. ஆனா கூட்டணியில இருந்த ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடிவி வெளியே போயிட்டாரு. இப்ப தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கடந்த காலங்களில் பார்த்த ஒரு தேர்தல் மாதிரி இல்லாம முற்றிலுமாக இது வேறு விதமான ஒரு களமாக இருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கே இந்த களம் எப்படி போகும், எப்படி மாறும், என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு, யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிரமமான ஒரு கள சூழலாக தான் 2026 தேர்தல் களம் என்பது இருக்க போகிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் உடைய தாவேகா கட்சியின் வருகை. இந்த தேர்தல் களத்துல தாவேகா கட்சி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கட்சியுடைய ஒரு பங்கு என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா யாருடைய வாக்குகளை தாவேகா பிரிக்க போகிறது, அது எப்படி இரண்டு திராவிட கட்சிகளையும் இரண்டு அணிகளையும் எப்படி பாதிக்க போகிறது அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது தான் பிரதானமாக இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் களத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் பல்வேறு நடிகர்கள் வந்திருக்காங்க. விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு தேர்தல் களத்துக்கு வரும்போது ஒரு பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எப்படி அந்த சமயத்துல உருவாக்கப்பட்டுச்சோ, அதை விட கூடுதலான ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது மக்கள் மத்தியில உருவாயிருக்கு. காரணம் என்னன்னா, விஜயுடைய ஸ்டேச்சர். விஜய் ஒரு டாப் ஆக்டராக தமிழக திரையுலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல அவர் பயணம் செய்திருக்கிறார். அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது ரொம்ப பெருசு. விஜயகாந்த், அதே மாதிரி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்கெல்லாம் உச்சபட்ச நடிகர்களாக இருந்தாங்க. பட் விஜய் தன்னுடைய ஃபில்ம் இண்டஸ்ட்ரி கரியரோட பீக்ல இருக்கும்போது அவர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது இந்த களத்துல அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு விதமான ஒரு மாற்றம் தெரிகிறது. விஜய் வருகைக்கு பிறகு விஜயை ஒரு ஆல்டர்னேட்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எந்த சர்வேக்கள்ல வரக்கூடிய இந்த தகவல்களை வைத்துதான் நம்ம இந்த கணிப்புக்கு வர முடியுது. ஆனா இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு திராவிட ஆட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு விதமான அயர்ச்சி அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் அதை ஒரு விதமான வெறுப்பு அப்படின்றாங்க. நான் வெறுப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு விதமான ஒரு அயர்ச்சி, ஒரு ஃபெட்டிக் மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்றது தெரிகிறது. வேற யாராச்சும் புதுசா வரமாட்டாங்களா, ஒரு மாற்றத்தை கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற அந்த எண்ணம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடந்த காலங்கள்ல இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி சில ப்ராமிசஸை பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. அந்த ப்ராமிசஸை நிறைவேற்ற மாட்டாங்க. மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்க. அப்புறம் திமுக போய் அதிமுக வரும். அதிமுக வந்த உடனே அவங்க வேற விதமான ஒரு ஆட்சியை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில பல குறைகள், பல குறைபாடுகள்லாம் வரும்போது தான் தோன்றித்தனமாக சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கும்போது மக்கள் மறுபடியும் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இந்த பைனரி அப்படின்றதுல தான் இவ்வளவு ஆண்டு காலம் தமிழக அரசியல் களம் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் போது, தற்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த அரசியல் களம் என்பது மாறி இருக்கிறது. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக இவ்வளவு ஆண்டு காலம் இளைஞர்கள்ட்ட போய் பெரிய அளவுக்கு அவங்க ஒரு கொள்கையை பேசணும்,
கட்சியை வந்து நம்ம வந்து கீழ்மட்டத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக, இளைஞர்களை நோக்கி கட்சியை கொண்டு போறதுக்காக பெரியாருடைய கொள்கைகள் என்ன, அண்ணாதுடைய கொள்கைகள் என்ன, திராவிட கொள்கைகள் என்ன, திராவிட சித்தாந்தம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கல. இப்போ அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் வந்து உருவாகி இருக்கு. அந்த சேலஞ்ச் 2 வடிவத்தில் உருவாகி இருக்கு. ஒண்ணு வந்து ஐடியாலாஜிக்கல் சேலஞ்ச். அது வந்து பிஜேபி அந்த ஐடியாலாஜிக்கல் சேலஞ்ச கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஒரு நெருக்கடிய உண்டாக்கி இருக்காங்க. இப்ப பிஜேபி தொடர்ந்து தமிழகத்துல கால் ஊன்ற வேண்டும் அப்படின்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்றாங்க. பல்வேறு விதமான அரசியல் தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னும் போது, இவ்வளவு ஆண்டு காலம் வெறும் மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கொள்கை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திராவிட இயக்கம், மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை உறுதி செய்வதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்ததில்லை, தமிழக அரசுக்கு கொடுத்ததில்லை. அதே போல திமுக இருக்கிறதுனால தான் இந்த சேலஞ்சும் வந்து பெரிய அளவுக்கு பண்ண முடியுது. இதே அதிமுக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்களில் அதிமுக எப்படி வந்து பல்வேறு விஷயங்கள்ல பாஜக கிட்ட சரண்டர் ஆனாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அது நடந்திருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் புஷ்பேக் பண்ணியிருப்பாங்க. பட் அதிமுக அதை செய்ய தவறியதன் விளைவு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐடியாலஜிக்கலா பல்வேறு விஷயங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது பொலிட்டிக்கல் சேலஞ்ச் வந்து அதிமுக தரப்புல இருந்து அவங்களுக்கு வரல. திமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்ச்னா அது அதிமுக தான். ஆனா அதிமுக அந்த பொலிட்டிக்கல் சேலஞ்சை மவுண்ட் பண்ணல. அந்த பொலிட்டிக்கல் சேலஞ்சை இன்னைக்கு மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது. ஏன்னா தாவேகாவுடைய கடந்த சில கால நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் தாவேகா பக்கம் வருகின்ற கூட்டம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம், இந்த இளைஞர் படை, இதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகுதான் திமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். நீங்க இதற்கு சிறந்த உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு களம் என்பது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்திருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து திமுகவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டங்களை நடத்தி, அதாவது தேர்தலுக்கு முன்பு மண்டல மாநாடுகள், பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் ஏற்படல. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில விஜயுடைய தாவேகா கட்சி வந்து பெரிய பெரிய மாநாடுகளை நடத்துது. அந்த மாநாட்டுகளுக்கு பெரிய கூட்டம் வருது. மக்கள் பெரிய அளவுல வராங்க. காசு வாங்காம மக்கள் வராங்க. அவங்க வந்து விஜயை பார்க்க வராங்க. விஜயோடைய ரசிகர்களா வராங்க. விஜயோடைய ஸ்பீச்சை கேட்க வராங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது நமக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது அப்படின்னு காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்றது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்துகிறார்கள். பல்லடத்துல பெண்களுடைய மாநாடு ஒன்று நடத்துகிறார்கள். அதே போல விருதுநகர்ல நடத்த இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சை வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து மவுண்ட் பண்ணல, தாவேகா செய்கிறது. ஆனா தாவேகா கிட்ட வந்து ஒரு கொள்கை ரீதியாக தாவேகா வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அவங்களால வெறும் வந்து திமுக மீது விமர்சனங்களை வைக்க முடியும், திமுகவுடைய ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், திமுகவுடைய கொள்கைகளை அவங்க குடும்ப அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்களால பேச முடியுமே தவிர அதை தாண்டி பெரிய அளவுக்கு தினம்தோறும் இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள்ல தாவேகா பெரிய அளவுக்கு கையில எடுத்து ஒரு மூமெண்ட்டா அவங்க பண்றாங்களா அப்படின்னா அது தாவேகா கிட்ட லேக்கிங் ஆக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த களம் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ்க்குள்ள மாறுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த 3 பிளேயர்கள்ல யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார்கள்? இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா தாவேகா வந்ததுக்கு பிறகு அது அதிமுகவுடைய வாக்குகளை தான் அதிகமா பிரிக்கும் அப்படின்னு. நீங்க அதிமுக கூட்டணி மீது மக்கள்கிட்ட பெரிய நம்பிக்கை இல்லை. நீங்க அதிமுக மீது ஓரளவுக்காச்சும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றதுனால அவங்க எடுத்த ஒரு முடிவு என்னன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தது. ஆனா அந்த பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்கள் மீது அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை. 2024 தேர்தலில் மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க தவறிட்டாங்க, வாக்களிக்க மறுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா மறுபடியும் இவங்க பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்துருவாங்க, என்ன கேரண்டி அப்படின்னு. ஆனா அதே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போகும்போது அவர் என்ன சொன்னார், இப்பவும் கூட்டணி கிடையாது, 26லும் கூட்டணி கிடையாது அப்படின்லாம் பேசினாரு. ஆனா ஏப்ரல் மாசத்திலேயே போய் கடந்த 2025 ஏப்ரல்லையே என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல, திடீரென்று பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உதயமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டணி மீது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படலை.
மாறாக பாஜக போடுகின்ற அந்த கணக்குகள் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை அவங்க கையில வச்சுக்கணும். அதன் மூலமாக அவங்களுடைய அரசியல் கணக்குகளை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில அவங்க தொடர்ந்து ஈடுபடுவதுல ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. ஆனா கூட்டணியில இருந்த ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. டிடிவி வெளியே போயிட்டாரு. ஓபிஎஸ் வெளியே போவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. டிடிவி வெளியே போவாருன்னு எதிர்பார்க்கல. பாஜகவுடைய அரசியல் கணக்குகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல பலிக்கவில்லை. அதே போல உங்களுக்கு பாஜக கூட்டணி மீது, அதிமுக கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை இல்ல. ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆப்போசிஷனா அவங்க இல்ல அப்படின்றதுனால, உங்களுக்கு வந்து இன்னைக்கு தாவேகா பக்கம் மக்களுடைய கவனம் என்பது திரும்புகிறது. இப்ப தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஒன்று அவங்க அன்றாட அரசியல், அன்றாட நடவடிக்கைகள், அன்றாட இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? மக்களை பாதிக்கின்ற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அத பத்திலாம் அவங்க பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய பின்னடை ஒரு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது? ஒரு ஒரு சுணக்கம் என்பது அவங்க கிட்ட இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் வைஸ் வந்து விஜய் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆயிருக்காரு. நாம ஏன் விஜய்க்கு வந்து வாக்களிக்க கூடாது? நாம ஏன் தாவேகாவுக்கு வாக்களிக்க கூடாது? அப்படின்ற அளவுல மக்கள் மத்தியில ஒரு சின்ன மாற்றம் என்பது தெரிகிறது. ஆகவேதான் இந்த 2026 தேர்தல் களம் என்பது அதிமுக, திமுக அப்படின்னு இருந்த அந்த இருதுருவ அரசியல்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட், 4 கார்னர் கண்டெஸ்ட் அப்படின்னு அது வரும். அதுல தாவேகா அதே மாதிரி நாம் தமிழர் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க, எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுதான் வந்து பலருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் நான். இந்த தேர்தலில் பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதாவது முதல்ல திமுக அரசாங்கம் வந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்களா அப்படின்னா அதுலயும் வந்து பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறது. 2வது உங்களுக்கு வந்து சொத்து வரிய உயர்த்தி இருக்காங்க. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அதுக்கப்புறம் பர்சனல் டாக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வரிகள் அப்படின்றது உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அந்த அன்றாட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சாலை வந்து பல இடங்கள்ல சாலை பிரச்சனை என்பது இருக்கிறது. நீங்க மக்கள் வந்து ஒரு ஆட்சியை எப்படி கணிப்பாங்க? மக்கள் வந்து ஒரு ஆட்சியை வந்து ஒரு லீடரை வச்சு அவங்க வந்து பார்ப்பாங்களா? அல்லது ஒரு ஒரு ஸ்கீமை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்றத வச்சு பார்ப்பாங்களா? அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பாதிப்புலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வைத்து தான் வந்து ஒரு ஆட்சியை வந்து அவங்க மதிப்பீடு செய்வாங்க. இன்னைக்கு வந்து லஞ்சம் என்பது பல இடங்கள்ல தலைவிரித்து ஆடுகிறது. இன்னைக்கு நீங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் உங்களால லஞ்சம் கொடுக்காம நீங்க வந்து ஒரு சின்ன சர்டிபிகேட் கூட வாங்க முடியாது. லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு பெரிய லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு பட்டா வாங்கணும்னா லஞ்சம் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை பாதிக்கின்ற விஷயங்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக கீழே வந்து மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனை வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களுக்கு வந்து சங்கம் வைக்கின்ற உரிமை என்பது அடிப்படை உரிமை. அது ஒரு சட்டம் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உரிமை. ஆனால் அதையே வந்து இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா கார்ப்பரேட்டுகளுடைய மனம் வந்து புண்பட்டு விடும். அவர்கள் வந்து வேற ஏதாச்சும் முடிவெடுத்துட்டு போறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது அவங்க எழுப்புறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறீங்க. இப்ப இந்த பெண்களுக்கு ரூ. 1000 கொடுக்கின்ற திட்டம். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னீங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தும் போது ஒரு கிரைட்டீரியாவை கொண்டு வரீங்க. அப்புறம் அந்த கிரைட்டீரியாவுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகிறது. பல பேருக்கு வந்து அந்த காசு போகல அப்படின்றதுனால அவங்க வந்து ரொம்ப சீரியஸா கோவமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 சூழல் ஏற்பட்ட உடனே மறுபடியும் நீங்க வந்து அந்த அந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்துறீங்க. அதே போல உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்த ப்ராமிஸ், ஆசிரியர்களுக்கு நீங்க கொடுத்த ப்ராமிஸ், தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல எந்த எந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்தாலும் அதுல முதல் ஆளாக திமுக போய் அந்த போராட்டத்துல கலந்து கொள்ளும். அந்த போராட்டத்தோட அவங்க வந்து துணை நிற்பாங்க. அந்த கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்வாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நீங்க இந்த 8 வழி சாலை போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம். பல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை அப்படின்றது இருந்துச்சு. அந்த போராட்டத்தை மிக தீவிரமாக கையில எடுத்தது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக.
ஆனால் அந்த 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 போராட்டத்தின் வாயிலாக திமுகவுக்கு பெரிய ஆதரவும் கிடைத்தது. மக்களும் வாக்களித்தார்கள். இந்த 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 நிலங்களை எல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டும்னா திமுக ஆட்சி வந்தா இந்த திட்டத்தை வந்து அவங்க கைவிட்டுருவாங்க அப்படின்னாங்க. பட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அமைச்சர்களே வந்து அந்த திட்டத்துக்கு ஆதரவாக பேசினார்கள். அந்த திட்டத்தை எதிர்த்து யார் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் மீதெல்லாம் குண்டர் சட்டம் என்பது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் தொடர்ந்து அங்க போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த மாதிரி 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிராக இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு அந்த விவசாயிகளை மீண்டும் வந்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து மக்களை ரொம்ப பாதிக்கின்ற விஷயம். நேரடியாக மக்களை பாதிக்கின்ற விஷயம், நேரடியாக மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு விஷயம். மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி என்பது இந்த ஆட்சி மீது இருக்கிறது. இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் அப்படின்னா அவங்கள கைது செய்து அவங்கள தூக்கி பஸ்ஸில் போட்டு கொண்டு போய் அவங்கள ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிடுறாங்க. செவிலியர்களுடைய போராட்டம் நடக்கிறது, அவங்களையும் அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. எல்லாத்தையும் ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு ட்ரீட் பண்றாங்க. யாருமே இந்த அரசை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. யாரெல்லாம் இந்த அரசை விமர்சிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையும் வந்து தொடர்ந்து இந்த 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 அரசாங்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் பெரிய அளவில் பேச மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் என்பது அந்த தேர்தல் நாள் தான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் மனதில் வருமா, அதை வைத்து அவர்கள் வாக்களிப்பார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா மக்கள் மத்தியில இந்த அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அதிருப்தி என்பது இருக்கிறது. திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் இந்த களம் வந்து எப்படி வேணா மாறலாம். தேர்தலுக்கு முன்பு என்ன நடக்கும் அப்படின்றத நாம வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். பட் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஆஃப் காங்கிரஸ் ஃபங்க்ஷனரிஸ் அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியிலிருந்து நாம் வெளியேறி விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. அதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பல பேர் அவங்க நடத்தின அந்த இன்டர்னலா அவங்க நடத்தின கூட்டங்கள்ல எல்லாம் நாம ஏன் திமுக கூட்டணியில இருக்கணும், நமக்கு வந்து ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா தாவேகா பக்கம் போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பலரும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு காங்கிரஸுடைய தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் விசிகே இந்த முறை அதிக இடங்களை எதிர்பார்க்கிறாங்க. இந்த முறை திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே அதிக இடங்களை எதிர்பார்க்கிறாங்க. அப்போ அந்த இஷ்யூஸை வந்து அவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்ற அந்த தோற்றம் என்பது இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தி என்பது கீழ்மட்டத்தில் இருக்கு. அந்த அதிருப்தி என்பது கூட்டணி கட்சிகளையும் பாதிக்குமா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. சிபிஎம், சிபிஐ இடதுசாரி கட்சிகள் வந்து பல்வேறு பிரச்சனைகள்ல அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சாம்சங் போராட்டம், அந்த சாம்சங் கம்பெனியில் சங்கம் அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அரசாங்கம் வந்து அதை ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் உருவாக்கி இருக்கிறதா, மற்ற கட்சிகள்லாம் உருவாக்கி இருக்கிறார்களா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி மதவாதத்தை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு காங்கிரஸோ, இடதுசாரிகளோ, மற்ற ஜனநாயக சக்திகள்லாம் வந்து ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரு அணியில் இருக்கிறார்கள். ஆனா அத திமுக இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது அவங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார்களா அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து பலர் மத்தியில எழுந்திருக்கிறது. ஏன்னா பல விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக இந்த அரசுல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கூட்டணி கட்சிகளே ஏற்க மாட்டார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகள் அதற்காக எவ்வளவு குரல் கொடுத்திருக்கிறார்கள், அந்த விஷயத்தை எப்படி அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணி அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்றதுலாம் ஒரு கேள்வி. அப்போ இந்த சூழல்ல தான் உங்களுக்கு வந்து மக்களுடைய எண்ணங்கள் அப்படின்றது மாறுபடுகிறது. மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை பார்க்கின்ற விதம், அதே போல இந்த கூட்டணியை பார்க்கின்ற விதம் அப்படின்றது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் மீதும் வந்து மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறது, ஒரு விதமான அதிர்ச்சி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கு இல்லையா, இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த நம்பிக்கையை கொடுக்கவில்லை. இன்னைக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிமுகவுடைய ரோல் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது.
இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் போய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்களை சந்திச்சாங்களான்னா சந்திக்கல. எதிர்க்கட்சியிலேருந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதே போல தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகள்ல வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலையிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் தலையிட்டு இருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலையிடல அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தவில்லை. மாறாக உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த 2 கட்சிகளையும் கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அப்படின்றது வேறு ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. தமிழ்நாட்டுடைய அடுத்த அரசியல் எப்படி போகப் போகிறது? அந்த அடுத்த கட்ட அரசியல் அப்படின்றது எப்படி இருக்கப் போகிறது? அப்படின்ற அந்த கேள்விகளும் வந்து இதுல அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த தேர்தல் களம் என்பது நீங்க சொன்ன மாரி திமுக கூட்டணி வந்து இன்டாக்ட்டா இருக்கு. திமுக கூட்டணி வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னா கூட, திமுக கூட்டணியுடைய மக்கள் மத்தியில திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கு இல்லையா? 2026ல இருந்ததோ, 2021ல இருந்த மாரியே ஒரு நிலைமை இன்னைக்கும் இருக்கா அப்படின்னா, இல்ல. இன்னைக்கு திமுக மீதான அதிருப்தி என்பது திமுக கூட்டணி கட்சிகள் மீதான அதிருப்தியாகவும் அது மாறி இருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு கள நிலவரமாக இருக்கிறது. டிவிகேவை பொறுத்தவரைக்கும் ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து அதாவது அதிமுகவை தான் ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்க்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா, அதிமுக தான் ஒரு பெரிய கட்சி. அதிமுக தான் ஆல்டர்னேட்டிவாக இருந்திருக்க வேண்டும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம். இன்னைக்கு அந்த இடத்துல டிவிகே வருது அப்படின்னா, அது அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதிமுக எந்த இடத்துலயும் வந்து தங்கள ஒரு கிரெடிபிள் ஆப்போசிஷனா அவங்க வந்து ஆ முன்னிறுத்தல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதிமுக தலைவர்கள் வந்து கட்சியை பலப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கைகள்ல குறைவாகவும், அதே போல அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையில் தான் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ் அவங்க இரு அணிகளுக்குள்ளே 60% பேர் வந்து தாவேகா பக்கம் போயிரலாம் அப்படின்ற மாரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸிலிருந்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்புல இருந்து தாவேகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி அதிமுகவும் வந்து ஒரு சேனல் மூலமாக தாவேகா கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒரு பேக் டோர்ல இந்த நெகோசியேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி எப்படி அமையப் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுக, அதிமுகவுக்கு கூட்டணியை உருவாக்குவதில அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஏதோ ஒரு வகையில தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியை உருவாக்கி விடுவார்கள். அப்ப இந்த ஒரு எந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்றத பார்த்து தான் மக்களும் வந்து ஓட்டு போடுறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அப்ப அதுல தாவேகா வந்து பின்தங்கி விடுகிறது அப்படின்னும்போது, தாவேகாவுக்கு இன்னைக்கு கிடைக்கின்ற அந்த ஆதரவு இருக்கு இல்லையா? அது தேர்தல் நெருங்கும் போது கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம். 2வது தாவேகா கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இல்ல. இப்ப அந்த கட்டமைப்பை உருவாக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு. அந்த கட்டமைப்பை உருவாக்குகின்ற ஒரு நடவடிக்கையில ரொம்ப துரிதமா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, அதுல எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளோ, தகவல்களோ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல அ தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற ஒரு அடாவடி அதுதான் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல கூட உங்களுக்கு திமுக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தாவேகா எடுக்கல. அதே போல அதிமுகவும் அவங்களுக்கு செல்வாக்கான பகுதிகள்ல தான் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது, இந்த மாரி இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அளவுகோலாக வைத்து நம்ம பார்த்தோம்னா, தாவேகாவு வந்து கட்டமைப்பு ரீதியாக பின்தங்கி இருக்கிறது. ஆனால் தாவேகாவோட ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு போனாலும், அந்த பெர்செப்ஷன், அந்த மொமெண்டம் அப்படின்றது அந்த கட்சிக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த தேர்தல் களத்துல தாவேகாவுடைய வருகை அப்படின்றது வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருக்கு. அதே போல தாவேகா மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து மக்கள்ட்ட ஒரு ஒரு விதமான ஒரு ஆதரவையும் அந்த கட்சிக்கு தேடி கொடுக்கிறது. இப்ப திமுக வைக்கின்ற விமர்சனம் டைரக்ட்டா தாவேகா மீது திமுக ஈகோ சிஸ்டம் வைக்கின்ற விமர்சனம், அவர்கள் எல்லாம் தற்குறிகள், அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாரி ஒரு விமர்சனத்த அவங்க வைக்கிறது, உங்களுக்கு அது ஒரு மக்கள் மத்தியில நீங்க இன்னொரு ஆள பார்த்து தற்குறி, இன்னொரு ஆள பார்த்து உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நீ அரசியல்ல வர்றதுக்கே லாயக்கற்றவன் அப்படின்லாம் எப்படி சொல்லிற முடியும்? அப்படின்ற அந்த கேள்விகளை எழுப்புகிறது. அரசியல் வருவது யாருடைய அ எல்லோருடைய உரிமை தான் அரசியல்ல வர்றது. அப்போ அந்த மாரி அரசியல்ல வரக்கூடிய இன்னைக்கு ஒரு யங்கர் ஜெனரேஷன
நாம வந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டும். அதுதான் வந்து திமுகவும், அதிமுகவும் செய்ய தவறி இருக்கிறது. ஸோ அந்த அரசியல் படுத்துகின்ற நடவடிக்கைகள்ல எவ்வளவுக்கு எவ்வளோ திமுக, அதிமுக மும்முரமாக ஈடுபடுகிறார்களோ, அது எல்லாம் தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கும். திமுக அத ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணி அத நோக்கி கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. பட் மற்ற கட்சிகள்லாம் அதை நோக்கி அவங்க போல. இன்னைக்கு ஒரு நடிகர் பின்னாடி இவ்வளவு கூட்டம் போது, ஒரு நடிகர் பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் போறாங்க அப்படின்னு நீங்க அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் அரசியல் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தாதது யார் பொறுப்பு? அரசியல் மீது ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்திருக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 திராவிட இயக்கங்களுடைய கடமையாக இது இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயும், யூனிவர்சிட்டீஸ்லயும் ஸ்டூடண்ட் பாலிடிக்ஸ முற்றிலுமாக வந்து சப்ரஸ் பண்ணது இந்த திராவிட இயக்கங்கள் தான். ஏன்னா ஸ்டூடண்ட் பாலிடிக்ஸ் அவங்க ஒரு த்ரெட்டா பார்த்தாங்க. அதன் விளைவாக ஸ்டூடண்ட் பாலிடிக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த அந்த ஸ்டூடண்ட் பாலிடிக்ஸே டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல எஸ்எஃப்ஐயால தன்னிச்சையாக கல்லூரிகள்ல இயங்க முடியாத ஒரு சூழல். நீங்க எஸ்எஃப்ஐல போய் சேர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நோட்டீஸ் குடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஒரு ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் அரசியல் படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை அதுதானே. இப்ப அதை செய்ய தவறியதன் விளைவு, அவர்கள் எல்லாம் சினிமா பக்கம் போயிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து சினிமா ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியாக மாறிவிட்டது. சினிமா ஆக்டர்ஸ் பின்னாடி அவங்க போறாங்க. அவங்க கட்சி தொடங்கும்போது அவங்க பின்னாடி அவங்க போறாங்க அப்படின்னும்போது, இன்னைக்கு நாம அவங்கள வந்து தற்குறி அப்படின்னு சொல்றோம். அப்போ தவறு என்பது எந்த இடத்துல இருக்கிறது? யார் வந்து அரசியல் படுத்த வேண்டுமோ அவர்கள் அரசியல் படுத்தாததன் விளைவு, இன்னைக்கு வந்து புதியவர்கள் வரும்போது, புதிய நபர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது, அவர்களுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடங்கள்ல தான் வந்து திமுக இன்னும் கொஞ்சம் அமைப்பு ரீதியாக வேலை பார்க்க வேண்டும். நீங்க அரசாங்கத்துல இருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்க வந்து நான் முதல்வர் திட்டம் குடுக்குறோம். அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் குடுக்குறோம் அப்படின்னு அரசாங்க திட்டங்களை பற்றி பெருசா பேசுறாங்க. அரசாங்க திட்டங்கள்லாம் வந்து எல்லா அரசாங்கங்களும் மக்களுக்கு திட்டங்களை போட வேண்டும். அதுதான் அரசாங்கத்துடைய வேலை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இளைஞர்களை ஈர்ப்பதற்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? மாணவர்களை ஈர்ப்பதற்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? மாணவர்களை அரசியல் படுத்துவதற்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? மாணவர்கள்ட்ட உங்களை நோக்கி மாணவர்கள கொண்டு வருவதற்கு என்ன திட்டங்கள் இருக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் அவங்ககிட்ட கிடையாது அப்படின்றது தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் போறாங்க அப்படின்றத பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள், இதை பற்றியும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு.